இப்போ நம்ம இன்னும் அப்படின்னா இழுத்துட்டு போய் உயிரோட கிடைச்சிருக்கீங்க. அடுத்து இன்னொரு ஆமைங்க, அதையும் கடலை விட்டாச்சு. ஐவாவல் இது வந்து ரேர் தாங்க. செம பசி. நண்டை பிடிச்சிட்டேன். நல்லா ஜிகன கடலில் மின்னுது பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் கனவா மீன் நல்லா மாட்டோம். ஹலோ மை டியர் இந்தியன் ஓசன் ஃபேமிலிஸ், வெல்கம் டு அவர் நியூ vlog. இன்னும் ராபர்ட் எங்கேயே கிளம்புன மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆமாங்க, தனுஷ்கோடி வந்து போறேன். இப்போ நம்ம பூப்பாண்டியபுரம் வந்திருக்கோங்க. எதுக்கு இங்க வந்திருக்கோம் அப்படின்னா, இதுதான் எங்க அப்பா பிறந்த ஊர். முன்னாடி எங்க தாத்தாலாம் இங்க தான் பணம் வந்து செய்வாங்க. முன்னாடி இந்த இடம்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே புளிய மரமா இருக்குங்க. இப்போ அந்த மரத்தெல்லாம் வெட்டி இடமே மாறி போயிட்டு, இப்போ இந்த இடம் கிராஸ் பண்ணி போனாலே இந்த பூப்பாண்டியபுரம் அப்படின்னு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து மாறி போயிட்டு. நைட் இங்க தங்கச்சி மடத்துல நண்பரோட வீட்டுல அங்க தங்கி இருந்தேன். இங்க பாத்தீங்கன்னா அந்த வீடு ஃபுல்லா மண்ணு வந்து அடிச்சு போட்டுருக்காங்க. சின்ன வயசுல இப்படிதாங்க எங்க வீடும் இருக்கும். வீடு ஃபுல்லா மண்ணா இருக்கும். அந்த மண்ணில் வந்து படுத்து உறங்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி மண்ணில் படுத்து உறங்குறதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்? இதை பார்க்கும்போது எனக்கு அந்த சின்ன வயசு மெமரிஸ் தாங்க வந்துச்சு. யாரெல்லாம் இந்த மாதிரி படுத்துருக்கீங்க அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஃபைனலி நான் தனுஷ்கோடி வந்து வந்துட்டேங்க. இங்க வந்து பாரம்பரியமா கரவலை தொழில் இருக்குல்ல, அது வந்து பார்த்துட்டு வராங்க. இப்போ அதான் மெயினா பாக்குறதுக்கு நான் காலையில இங்க வந்துட்டாங்க. ஆனா இன்னும் கரவலை இழுக்கிறவங்க வந்து இன்னும் வரல. அவங்க வந்து கரவலை இழுத்து அதில் என்னென்ன மீன்கள்லாம் வருது அப்படிங்கிறதான் பார்க்க போறேன். நான் அதுக்காண்டி தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கரவலை இழுக்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. இங்க ஒரு 2 நண்டை வந்து பார்த்தேன். அந்த நண்டை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அதுக்கு நண்டை பார்த்தீங்களா? நான் கிட்ட போன உடனே தண்ணிக்குள்ள ஓடிடுது. ஏய், நண்டு பிடிப்புமா? ஏய், நண்டை பிடிச்சிட்டேங்க. நண்டை பிடிச்சிட்டேன். நண்டை வந்து பிடிச்சாச்சுங்க. ஃபைனலி ஓடி போய் காலை வச்சு மிதிச்சா நண்டு வந்து மாட்டிட்டுங்க. இது வந்து நம்ம ஊரில் வெள்ளலி நண்டு அப்படின்னு சொல்லுவோம். இது கடற்கரை ஓரமாக மேக்ஸிமம் இந்த நண்டு தாங்க இருக்கும். நம்ம குழி தோண்டி வந்து நண்டை வந்து பிடிப்போம். ஆனால் இங்கே தனுஷ்கோடியில் பார்த்தோம் அப்படின்னா சும்மாட்டி கரை ஓரமாக நின்றுட்டு இருக்கு. நம்ம கிட்ட போனோம் அப்படின்னா ஓடிடுது. இந்த நண்டை இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, பார்த்து சின்ன வயசுல யாரெல்லாம் இந்த நண்டை பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம கரவலை இழுக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நமக்கு ஆரம்பத்தில் என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, கடல் குதிரை உயிரோட கிடைச்சிருக்கீங்க. இது வந்து பிடிக்கக்கூடாத உயிர் அப்படிங்கிறதுனால இது உயிரோட வேற இருக்கு. நம்ம அப்படியே கடல்லே உயிரோட விட்டுறலாம். ரிலீஸ் பண்ணியாச்சுங்க. இப்ப நம்ம ஆட்கள் வந்து எல்லாருமே கரவலை தாங்க இழுத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே அம்பா வந்து பாடிட்டு வந்து வலை இழுத்துட்டு இருக்காங்க. எதுக்குன்னா அம்பா பாடும் போது தான் வலி வந்து தெரியாது, ஒரு எனர்ஜி வந்து இருக்கும். அதனால எல்லாருமே அம்பா பாட்டு வந்து வலை இழுக்கிறாங்க பாருங்க. இப்போ கரவலை மடி வந்து நல்லா பக்கத்துல வந்துட்டுங்க. கிட்ட வந்தோம்னா அதுல என்னென்ன மீன்லாம் வந்திருக்கு அப்படிங்கறதையும், அப்புறம் அதுல ஒரு பெரிய மீனை எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிட போறோம். அலை வந்து எப்படி வருது பாருங்க, பயங்கரமா வருதுங்க. இப்போ நம்ம இன்னும் அப்படின்னா இழுத்துட்டு போயிடும். அந்த அளவுக்கு அலை வந்து வந்துட்டு இருக்கு. ரொம்ப கவனமா தாங்க மடி வாங்கணும். பாருங்க, மடி நல்லா கிட்ட வந்துட்டுங்க. இங்க பாருங்க, மீனை பாருங்க. ஆமையும் வந்திருக்குங்க. ஆமை ஒரு 2 ஆமை கிட்ட கிடக்குதுங்க. ஒரு 2 ஆமை வந்திருக்குதுங்க. அப்புறம் மீன்லாம் வந்திருக்கு. என்னென்ன மீன்லாம் வந்திருக்குன்னு பார்ப்போம். பாறை பொடி பாறையா இருக்குதுங்க. மீனை பாருங்க, நிறைய மீன் கலந்து கிடக்குதுங்க. இந்த ஐவாவல் கிடக்கு பாருங்க. இந்த வாவெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்புறம் நிறைய பொடி பாறை, சாலை, சூடை எல்லாமே கிடக்குதுங்க. உயிரோட வெளியே விட்டுருவாங்க. தலைவா போயிட்டு வா கடலுக்கு.
அடுத்து இன்னொரு ஆமைங்க, அதையும் கடலில் விட்டாச்சு. போயிட்டு வான்பா, அலை பயங்கரமாக இருக்கு. போயிட்டான் எதிர் நீச்சல் போட்டு போயிட்டாங்க. அந்த மடியில் மாட்ட 2 ஆமையுமே பத்திரமா கடலில் வந்து விட்டுட்டாங்க. பாருங்க, உள்ள பாறை, வாவல், அப்புறம் சாலை, சிறையா, அப்படி எல்லா மீனுமே கலந்து கிடக்குதுங்க. இப்போ நம்ம கரவலையில் வந்து ஒரு 3 வாவல் மீன் தாங்க வாங்க போகிறோம். என்னென்ன வாவல்லாம் இருக்குது பாருங்கள். ஐ வாவல், 3மே வேறு வாவல். ஐ வாவல் இது வந்து ரேர் தாங்க, இது வந்து கிடைக்கிறதே கஷ்டம்தான். அதுக்கப்புறம் பாருங்கள் கருவாவல், அதுக்கப்புறம் வெள்ளை வாவல். நமக்கு இன்னைக்கு 3 வாவல் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 3 வாவல் மீனுமே நம்ம வாங்கி வச்சுங்க. இன்னும் அப்படியே தனுஷ்கோடியில் போய் ஏதாவது அக்கா கடையில் வந்து கொடுத்து நம்ம இதை பொரிச்சு சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம மீனை கொண்டு நம்ம கடைக்கு தாங்க போயிட்டுருக்கோம். என்ன கடை அப்படின்னா மன்னன் ஹோட்டல் இருக்குது பாருங்கள். இங்கே தான் நம்ம அக்கடை வந்து இந்த மீனை கொடுத்து நம்ம பொரிச்சு சாப்பிட போகிறோம். சூப்பராக மீனை பொரிச்சு கொடுத்துருங்க. இப்போ அக்கா வந்து நமக்கு நீட்டாக மீனை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு சூப்பராக பொரிச்சு தர போகிறாங்க. எங்கள் தோசைகள்லாம் ரெடி ஆகிட்டு, இப்போ வாவல் மீன் பாருங்க நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குங்க. அக்கா வந்து சூப்பராக பொரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லா பொரிச்சிட்டு இருக்கேன். இப்போ சாப்பிட வேண்டியதான். ஃபைனலி நம்ம கரவலையிலேருந்து கொண்டு வந்த ஃப்ரெஷ்ஷான வாவல் மீன் வந்து ரெடி ஆகிட்டுங்க. இவ்வளோ அழகாக பொரிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம வெங்காயம், அப்புறம் எலுமிச்சைப்பழம் இதெல்லாமே தூவிக்கிறோம். வாவ், செம பசி. காலிலேருந்து சாப்பிட்லாங்க, சரியான வயிறு பசியில் இருக்கும். சூப்பராக இருக்கும். இனிமேல் நம்ம அப்படியே தனுஷ்கோடியில் ஒரு சூப்பரான விருந்து வந்து சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே ஊருக்கு வந்து கிளம்ப வேண்டியதான். அப்புறம் நம்ம தனுஷ்கோடியிலேருந்து தூத்துக்குடி வந்துட்டோங்க. இவன் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் தெரியும். என்னன்னா ஹேர் கட்லாம் பண்ணி தாடிலாம் ட்ரிம் பண்ணியிருக்கேன். ஏன்னா முன்னாடி வந்து ரொம்பவே தாடியாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம தனுஷ்கோடியில் வந்து வாவல் மீன் வந்து வாங்கியிருப்போம். அந்த வாவல் மீனோட ரேட் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். எவ்வளோ அப்படின்னா டோட்டலாக அந்த 3 வாவல் மீனுமே சேர்த்து 1200 ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். பேரம் பேசி நம்ம 1000 ரூபாய்க்கு முடிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க ரொம்ப நேரம் வலை இழுத்துமே அவங்களுக்கு மீன்கள் ரொம்பவே கம்மியாக தான் கிடைச்சிருந்துச்சு. அதனால் எனக்கு பேரம் பேச வந்து மனசே இல்லை. அதனால் 1200 ரூபாய்க்கு அந்த 3 மீனுமே வாங்கி அந்த மீன் எல்லாத்தையுமே ஒரு அக்கா கடையில் கொடுத்துட்டு நம்ம சூப்பராகவே சமைச்சு சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த மீன். இப்போ வந்து டைம் நடுராத்திரி 2 மணி ஆகுதுங்க. இந்த டைமில் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த டைம் தான் நம்ம கனவா மீன் வந்து பிடிக்க போவோம். ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணி கூப்பிட்டுருக்கான். இன்னும் அப்படியே நம்ம ரெடியாகி கடலுக்கு போக போகிறோம். இப்போ நம்ம கடலுக்கு போகிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகிடுங்க. கிட்டத்தட்ட 3 மணி ஆகிட்டு. இனிமேல் நம்ம ஆயுதத்தோட கடலுக்கு வந்து போக வேண்டியதான். ஆயுதம்னு சொல்லலாம், என்னன்னு பாருங்க. இதே தாங்க ஆயுதம் சொன்னேன். சாப்பாட்டு வாளி, அப்புறம் தூண்டி பை எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். கனவா மீன் பிடிக்க போகிற எல்லாருமே இந்த மாதிரி கையில் ஒரு வாளி வந்து கொண்டு வருவாங்க. சரி, நம்ம அப்படியே கிளம்பலாம். இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோங்க. கரெக்டாக 3:15 நம்ம ரீச் ஆனோம். இப்போ நம்ம ஆட்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தராக வந்துட்டுருக்காங்க. சரியான குளிருங்க, எல்லாருமே குளிரில் தான் உட்காந்துட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வல்லம் வந்து கிளம்பிடும். இப்போ வந்து கடற்கரையில் பயங்கரமாக குளிருங்க. இந்த குளிருக்கு வந்து நாங்கள் என்ன கொண்டு வருவோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒரு சாரம் தான் கொண்டு வருவோம். இந்த சாரமே நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த குளிருக்கு. இப்போ வல்லம் கிட்ட வந்துட்டுங்க. இனிமேல் அப்படியே நம்ம வள்ளத்தில் ஏறி கடலுக்கு போக வேண்டியதான். இப்போ நம்ம வள்ளத்தில் நங்கூரத்தை தூக்கிட்டு இப்போ கடலுக்கு வந்து கிளம்பி வச்சுங்க. இப்போ மணி வந்து கரெக்டாக 3:30 ஆகுது. இப்போ மணி கரெக்டாக காலையில் 4 மணி ஆகுதுங்க. இனிமேல் நம்ம அந்த இடத்த நோக்கி தான் போயிட்டுருக்கோம். மச்சி, இன்னைக்கு நம்ம என்ன கனவா மீன் வந்து பிடிக்க போகிறோம்? இன்றைக்கி நம்ம வந்து ஓட்டு கனவாயும் பீலி கனவாயும் நம்ம பிடிக்க போகிறோம். ஓட்டு கனவா, ஒரு பீலி கனவா எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க. நல்லா டேஸ்ட்டாக உள்ள கனவா, அந்த கனவா மீன் தான் பிடிக்க போவோம். எதுக்கு நான் அப்படி கேட்குறேன் அப்படின்னா, இந்த ஆக்டோபஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா, சில டைம் அது மட்டும் பிடிக்கிறதுக்கு போவோம். ஓட்டு கனவா பீலி கனவா பிடிக்க போகணும் அப்படின்னா இந்த பார் பகுதியில் தான் அது அதிகமாக கிடைக்கும். இப்போ அதனால இந்த பார் பகுதியை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கனவா மீன் பிடிக்கிற ஸ்பாட்டுக்கு காலையில் ஒரு 6:30 மணிக்கு வந்துட்டாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்த உடனே ஆட்கள் எல்லாத்தையுமே இப்போ தெர்மோகோல் போயோட வந்து இறக்கி விட்டாச்சு. இப்போ வந்து வள்ளத்துல இருந்து தான் கனவா மீன் வந்து பிடிக்க போகிறோம். இப்போ நம்ம வள்ளத்தில் இந்த தூண்டி வச்சு தாங்க கனவா மீன் வந்து பிடிக்க போகிறோம். பார்க்க மீன் கட்ட மாதிரியே இருக்குதா? இதை போட்டு தான் நம்ம கடலில் வந்து அந்த கனவா மீனை வந்து ஏமாற்றி இது மீன் நினச்சி அந்த கனவா மீன் வந்து பிடிக்க வரும். பிடிக்க வரும்போது இதில் வந்து அடியேறிடும். நல்லா ஜிகனா கடலில் மின்னுது பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் கனவா மீன் நல்லா மாட்டும். இப்போ இந்த கட்டை வந்து நம்ம சும்மா போட்டோம் அப்படின்னா கடலில் வந்து மிதக்க தான் செய்யும். அதனால இந்த கட்டை கீழே வர போகணும் அப்படிங்காண்டி தான் இந்த மாதிரி கிட்ட வந்து கட்டியிருக்கோம். இது இப்போ கடலில் போட வேண்டியதான். இப்போ நம்ம தூண்டி வந்து கடலில் இழக்கிறோம்ல, கரெக்டாக தரையை தட்டின உடனே ஒரு 3 பாகம் இந்த மாதிரி விடணுங்க. இது வல்லம் அப்படிங்கிறனால ஒரு 4 பாங்கிட்ட விடணும். நம்ம விட்டு தான் சுண்டும் போது தான் கனவா மீன் வந்து நமக்கு பிடிக்கும். அலை ஒவ்வொன்றும் பெரிய பெரிய அலையாக வருதுங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்.
இப்போ வந்து தூண்டி வந்து நடந்து தொட்டுட்டுங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு 4 பாகம் விடணும். விட்டுட்டு இப்படி சுட்டிகிட்டே இருக்க வேண்டியதான். இன்றைக்கி நம்ம ஓட்டு கனவா அப்புறம் பீலி கனவா பிடிக்க வரனால நம்ம இந்த கட்டை வந்து இலக்கிருக்கோங்க. பீலி கனவாலாம் பிடிக்கிறோம் அப்படின்னா கிட்ட இதோட கம்மியாக போடணும். இப்போ நம்ம ஓட்டு கனவாக்காண்டி தான் இலக்கிருக்கோம். அப்புறம் ஆக்டோபஸ் இருக்குல்ல, பேக்கனவா, அதுக்குமே தனியாக தூண்டி இருக்குது. நம்ம இப்போ பகுதி, அதாவது பாறைகள் இருந்த பகுதிகளில் தூண்டி விட்டுருக்கனால நம்ம இப்போ ஓட்டு கனவா தான் நமக்கு கிடைக்கும். பாருங்க, அலை பயங்கரமாக வருதுங்க. மச்சி நீ ஓட்டு கனவா பிடிச்சிடலாமா? மணி இப்போது காலையில் 8 மணி ஆகுதுங்க. ரொம்ப நேரம் தூண்டி ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். கனவா மீன் வந்து மாட்டவே இல்லைங்க. அதே இப்போ நம்ம தெர்மோகோல் பாயில் வந்து நம்ம ஆட்கள் வந்து இறக்கி விட்டோம்ல, அவங்ககிட்ட போய் வந்து கனவா மீன் வந்து மாட்டிச்சா இல்லையா அப்படின்னு கேட்க போகிறோம். அவங்க வந்து கனவா மீன் வந்து மாட்டிச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா பக்கத்துலேயே மறுபடியும் நம்ம தூண்டி போட ஆரம்பிச்சிருவோம். இல்லை கனவா மீன் மாட்டலை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அடுத்து வேற ஒரு இடத்துல அவங்கள தூக்கிட்டு வந்து கிளம்ப வேண்டியதான். அப்போ ஆட்கள் கிட்ட போய் கனவா மீன்கள் வந்து பிடிச்சிருக்காங்களா இல்லையான்னு கேட்க போனோம்ல. எல்லாருமே 2 கிலோ 3 கிலோ கனவா மீன் வந்து பிடிச்சிருந்தாங்க. இப்போ அதனால தான் நம்மளும் பக்கத்துலேயே வள்ளத்தை போட்டு இப்போ கனவா மீன் வந்து பிடிச்சோங்க. இப்போ நமக்கு ஒரு 3 ஓட்டு கனவா மீன் வந்து மாட்டிருக்கு, அடுத்தடுத்து மாட்டிச்சு. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 10:15 ஆகுதுங்க. இதுவரை ஒரு 3 ஓட்டு கனவா மாட்டிருக்கு. நமக்கு வள்ளத்துலேருந்து மாட்டின அந்த 3 ஓட்டு கனவா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சைஸ் கொஞ்சம் சின்ன சைஸ் தான் கிடச்சிருக்கு. 2.5 கிலோ ஒரு சின்னது கிடச்சிருக்குங்க. இந்த 3 ஓட்டு கனவா பிடிச்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒரு 2 ஓட்டு கனவா தூண்டியில் மாட்டிச்சிங்க. இந்த ஓட்டு கனவா அப்போதை பிடிச்சதை விட சின்ன ஓட்டு கனவா அப்படிங்கிறனால நம்ம கச்சாலாம் வைக்க வேண்டாம், அப்படியே தூக்கினாலே போதும், கனவா உள்ளே வந்துடும். இப்போ கனவா மீன் எல்லாமே பிடிச்சு முடிச்சாச்சுங்க. நம்ம ஆட்கள் எல்லாத்தையுமே தூக்கிட்டு நம்ம அப்படியே கரைக்கு வந்து போக வேண்டியதான். அது கரைக்கு போகும்போதே நம்ம அப்படியே மதிய சாப்பாடு வந்து சாப்பிட்டே போக வேண்டியதான். இப்போ நமக்கு வீட்டிலேருந்து என்ன சாப்பாடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். நானும் ஆவலாக இருக்கேன். தூக்குச்சட்டில் வந்து கஞ்சி கொடுத்துருக்காங்க. டிஃபன் பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கருவாடு, கஞ்சிக்கு காரல் கருவாடுங்க. எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் மை ஃபேவரேட் தக்காளி கூட்டு, தக்காளி, அப்புறம் தக்காளி கூட்டுமே கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே மை ஃபேவரேட் தான். கடல் மேலே வச்சு இந்த மாதிரி கஞ்சி கூட்டுக்கு காரல் கருவாடு அப்புறம் தக்காளி கூட்டுலாம் வச்சு சாப்பிட வேறு மாதிரி இருக்குங்க, வேறு லெவலாக இருக்கும். தக்காளி கூட்டு மீனா இப்போ கரெக்டாக மீன் ஒன்று அடிச்சிருக்குங்க. கரெக்டாக கஞ்சி சாப்பிட்டு வரும்போதே ஒரு 1 கிலோ சைஸில் ஒரு சீலா மீன் ஒன்று தூண்டியில் மாட்டிருக்கேன். ஃபைனலி நம்ம கனவா மீன்கள் பிடிச்சிட்டு வந்து இப்போ கரைக்கு வந்துட்டோங்க. இப்போ நம்ம ஆட்கள் என்னென்ன கனவா மீன்கள்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே நம்ம ஆட்கள் பிடிச்சிட்டு வந்த கனவா தான். எல்லாம் லைனாக அடுக்கி வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே தான் எடை போடுவாங்க. இந்த இதில் தான் எடை போடுவாங்க. இன்றைக்கி நம்ம நீக்லாஸ் அண்ணன் வளத்தில் தான் போய் கனவா மீன் வந்து பிடிச்சிட்டு வந்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான கனவா மீன் வேணும் அப்படின்னா நம்ம அண்ணனை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவனோட கான்டாக்ட் நம்பர் வந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் உங்களுக்கு மீன்கள் ஃப்ரெஷ்ஷான மீன்கள் வேணும்னாலுமே நீங்கள் அண்ணனை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அண்ணன் இப்போ மீன்களுமே எடுத்து வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. இப்போ கனவா மீனில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல, ஆக்டோபஸ் அப்புறம் பீலி கனவா, ஓட்டு கனவா, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வெரைட்டிஸ் வேணும்னாலுமே அண்ணன் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து அனுப்பிடுவாங்க.
இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃபேமிலிஸ்.